வணக்கம் பிரவீன். அதாவது அணைக்கட்டு தாலுகா வேப்பங்குப்பம் ஊராட்சியில் பம்ப் ஆபரேட்டராக பணியாற்றி வருபவர் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமரன். இவருக்கு 45 வயதுதான் ஆகிறது. இவர் இன்று அவருடன் நண்பர் ஏரி காலனி பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் இவரை அழைத்துக் கொண்டு அதாவது வேப்பங்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட ரங்கப்பன் கொட்டாய் என்னும் பகுதியில் அதாவது மின் விளக்குகளை எரிவிடுவதற்கான மின் கம்பத்தை இரும்பாலான மின் கம்பத்தை நடுவதற்காக அந்த பகுதிக்கு சென்றிருக்கிற இந்த ரங்கப்பன் கொட்டாய் என்னும் பகுதிக்கு சென்றிருக்கிறார். அந்த சாலை ஓரத்தில் அந்த அதாவது அவர் கொண்டு சென்ற அந்த மின் கம்பத்தை நடுவதற்காக தூக்கி இருவரும் நிறுத்துவதற்காக முயற்சித்திருக்கின்றனர். அப்போது அந்த வழியாக சென்ற மின் உயர்கள், அதாவது உயர் அழுத்த மின் உயர்கள் அந்த வழியாக சென்றிருக்கின்றன. அதை இவர்கள் கவனிக்காமல் அந்த மின் கம்பத்தை தூக்கி நிறுத்தியதால் அந்த உயரின் மீது இந்த இரும்பு கம்பம் பட்டு மின்சாரம் பாய்ந்திருக்கின்றன. இந்த மின்சாரம் பாய்ந்ததில் இருவருமே சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கின்றனர். அதாவது இந்த வேப்பங்குப்பம் ஊராட்சியில் பம்ப் ஆபரேட்டராக பணியாற்றி வரும் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமரன் மற்றும் ஏரி காலனி பகுதியைச் சேர்ந்த அசோக் இருவருமே மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. மேலும் அந்த உயிரிழந்த இடத்திற்கு தற்போது இவர்களுடைய உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் தற்போது அந்த பகுதிக்கு வந்திருக்கின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வேப்பங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த பம்ப் ஆபரேட்டராக ஊராட்சியில் பம்ப் ஆபரேட்டராக பணியாற்றக்கூடியவர் இவர் காலை முதலே இந்த பணியில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார். அந்த வாகனம், அதாவது குப்பைகளை எடுத்து செல்லும் வாகனத்தில் இந்த மின் கம்பத்தை வைத்து அந்த பகுதிக்கு கொண்டு வந்து மின்கம்பத்தை நிறுத்தும் போது இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த உயிரிழப்பு அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. மேலும் இந்த சம்பவம் குறித்து வேப்பங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பவி, கம்பம் நிறுத்தும் பணியின் போது மின்சார உயர் பாய்ந்ததில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவலுக்கு நன்றி பேத்துக்குமார். மேலும் கூடுதல் தகவலை அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.